ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாப்பா ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்றைக்கி போயிட்டு வரலாம். பாப்பா ஸ்கூலில் வந்து எக்ஸாம் பேப்பர்லாம் இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரேங்க் கார்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு, பாப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரியே ஒரு வருஷம் தாங்க போட்டு போனாங்க. அதுக்குள்ளே வேறு யூனிஃபார்ம் மாற்றுறேன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் என்ன டீட்டெயில்னு கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 தான் பாப்பா ஸ்கூலு. வண்டி எதுவும் இல்லைங்க, அதனால் சரி நடந்தே போயிடலாம். அதில் எங்கள் மாமா வந்து வெளியூர் போயிட்டார். நானும் பாப்பா தம்பி தான், மாமியார் தான் இருக்கோம். சரி வாமா நம்ம பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். சரி, என்ன பண்ணுறது, வெயில் செம்ம வெயிலுங்க, ஓவர் வெயில், நடக்கவே முடியல. பாப்பா வர இந்தாண்டி சுற்றி வராங்க, அம்மா முடியல, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாமா கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பேசிட்டே போனாங்க. பஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக சரி எப்போ பஸ்ஸு போனதும் நம்மளுக்கு வந்துருச்சுடான்னு ஒரே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் பஸ் வந்ததும் அதில் அப்புறம் ஏறி உட்காந்துட்டோம். சீட்டும் கிடச்சிச்சா. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே போனோம். வீட்டிலே இருந்துட்டு வெளியே போகிறது ஒரே ஹாப்பி தாங்க, ஒரு சந்தோஷம். எல்லாம் 4 பேர் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது, மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என் பொண்ணு பார்த்துட்டே இருந்தால் ஃபோட்டோ எடுத்தேன் அவளை. அம்மா சைட்லேயே எடுக்கிற என்னையும் ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால். அதுக்கப்புறம் பாப்பாவும் ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனோம் உள்ளார. அதுக்கப்புறம் நடந்து பாப்பா நான் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம். ஆனால் வெயில் செம்ம வெயிலுங்க, நடக்கவே முடியல வெயிலில். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி வாம்மா கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்தால் அப்புறம் போய் அவங்க மிஸ் வரைய பார்க்கணும்ல. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவங்க கிளாஸ் ரூம் கூப்பிடணும். அவங்க மிஸ்ஸு போய் பார்த்துட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பஸ் அவங்க கிரவுண்டில் நிற்கிதுங்க. அவங்க வந்து என்னை கேட்குறாங்க, அம்மா என் பஸ் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லுமா அப்படின்னாங்க. எனக்கு தெரியுமா, நீ பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா, நீயே சொல்லுமா அப்படின்னுச்சு. அதுக்கு நேராக அங்கே வருமா அவன் பஸ் தான் தனியாக நிற்கிது அப்படின்னேன். ஆமாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தாகன்னு சொல்லிட்டேம்மா, தண்ணி கொடுமா, ஒரே வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே தான், நடக்க முடியலன்னு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்தேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டேங்க ஸ்கூல் விட்டு. அதுக்கப்புறம் வெளியே நடந்து அப்படியே பேசிக்கிட்டே நடந்துருந்தோம். அங்கே தான் அவங்க மாமா வீடு இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்துக்கிறேம்மா, ஆயா வீட்டிலே இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சரி வீட்டிலே தனியாக இருக்கிறாங்க, இங்கே விட்டாச்சும் பசங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் அங்கே எல்லாம் மாங்காய் மரம் எல்லாம் நிறைய மாங்காய் எல்லாம் சீசன் டைமில் நிறைய காய் காய்ச்சிருந்தது. அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு மாங்காய் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் எல்லாம் அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு அப்படியே மாங்காய் பார்த்தது ஒரே இதாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா மாங்காயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மரத்தை சுற்றி வரேன். ஆனால் மரம் ஃபுல்லாக காயாக இருக்குங்க, மேலே ஃபுல்லாக கீழேயோட மேலே தான் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரிம்மா பார்த்து இரு, அடம் பண்ணாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதான் அந்த மாங்காய் பார்க்கும்போது இது எப்படி இருக்குமோ தெரியலங்க, அழகாக இருக்குங்க. ஒரு கொத்துலேயும் 4 மாங்காய் 3 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு